ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, சீரடியில் இருந்த இந்த சாயப்பா ஓடி வந்து என்னுடைய பாதத்தை தொட சொன்னதின் காரணமே உன் வீட்டில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான். நான் உனக்கு துணையாக இருந்து எல்லாரும் உன்னை பார்த்து வியந்து போட்டி போட்டு பொறாமை கொள்ளும் அளவுக்கு உனக்கான நல்லதையெல்லாம் உன் வீட்டில் செஞ்சு தரப்போகிறேன். நீ எப்போதும் நல்லதை மட்டும் நினச்சி நல்லதை மட்டும் பேசக்கூடிய பிள்ளையாக இரு. முடிஞ்ச வரைக்கும் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மையோடு நீ இருந்தீனா இந்த சாயப்பா நீ செய்த உதவிக்கெல்லாம் பிரதி உபகாரமாக பிரதிபலனாக உன் வாழ்க்கையில் உனக்காக உதவி செஞ்சு கை கொடுத்து காப்பாற்றி உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்துவேன் என் செல்லமே. உன் வீட்டில் நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் நடக்காம தள்ளி தள்ளி தாமதமானதை எல்லாம் சரி செஞ்சு இப்போதே நீ எதிர்பார்த்ததை நல்ல விதத்தில் நடத்தி முடிக்கப் போகிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை சரணடைந்த உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் என் செல்லமே. மொத்தத்தில் யார் என்னை நம்பி வந்தாலும் அந்த ஒருவருக்காக அவர்கள் குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய பொறுப்பாளனாக தான் நான் இருக்கேன். அப்படிதான் இப்பொழுது உனக்கான நல்லதை உன் வீட்டில் நடத்தி கொடுப்பதற்காக உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்துட்டேன். என் பாதம் தொட்டு வணங்கிய உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்ல நேரத்தையும் இப்போது தொடங்கி வைக்க போகிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பல வழிகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் கொடுத்த நான் இப்போது உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுறதுக்காக வந்திருக்கேன். ஒரு உளியை வச்சு செதுக்கி செதுக்கி ஒரு சாதாரண கல்லை சிலையாக மாற்றுவது போல ஒரு சாதாரண மனிதனாக இருந்த உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்து உன்னை வலிமையாக்கி நம்பிக்கையை வரவழைச்சு இப்போது எல்லா வகையிலும் உன்னை பக்குவப்படுத்தி அழகான சிற்பம் போல ஆக்குவதற்காக தான், அழகான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்காக தான் எல்லாவற்றையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என் செல்லமே. உனக்காக யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உனக்கு துணையாக எப்போவுமே உன் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கேன். நான் உன் கூட இருக்கேன்றது உனக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கே தெரியாமல் உன்னை நோக்கி வந்த அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் ஒன்றை மட்டுமில்ல உன் குடும்பத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருந்தது இந்த சாயப்பா நான் தான். நீ என்னன்னா இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு தெரியாமல் நீ ஆசைப்பட்டு நடக்காமல் போன சில விஷயங்களையே நினச்சி ஏங்கிக்கிட்டும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டும் இருக்க. ஒரு விஷயம் நல்லதாக நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, அதன் மூலமாக உனக்கு நன்மை மட்டுமே நடக்கும் என்பதை புரிந்துகொள். நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு நில கொலைஞ்சு போய் மன நிம்மதியை இழந்து நீ தவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த விஷயம் நடந்திருந்தா நீ இதைவிட மோசமாக கஷ்டப்பட்டிருப்பன்னு தெரிஞ்சதால தான் அதை நடத்தாமல் நான் நிறுத்தினேன் என் செல்லமே. இப்போது உன் குழப்பமெல்லாம் தீர்ந்து விட்டதா? நீ எதிர்பார்க்குறத அப்படியே உனக்கு நடத்தி கொடுக்கறது எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் அது அப்படி நடந்தா நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் எதிர்பாராத பின்விளைவுகளை கொடுத்துருக்கும். அப்புறம் வாழ்க்கை முழுவதும் நீ நிம்மதி இல்லாமல் தவிச்சிருப்ப. அந்த கஷ்டமும் அந்த துயரமும் உனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நீ கேட்டதை உன் கைகளில் கொடுக்கல. ஆனால் இப்போது அதில் இருக்க பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நீ நினச்சது போலவே உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன் என் செல்லமே. உண்மையாகவே நீ உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும், நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்டினா நீ ஒருபோதும் நேரத்தை வீணடிக்க மாட்டாய். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச பொக்கிஷம். அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியாக பயன்படுத்தணுன்றதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றமும் வசதி வாய்ப்புகளும் உருவாகணும்னு நீ நினச்சினா ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நாளையும் நீ வீணாக்காம தொடர்ந்து ஏதாவது ஒரு முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு காரியத்தை நீ கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்யும்போது அந்த காரியம் நிச்சயம் வெகு சிறப்பாக உனக்கு கை கொடுக்கும். இப்போது புரிகிறதா? நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையை நல்ல வளமானதாக செழிப்பானதாக நான் ஆக்கி கொடுக்க தான் போகிறேன்.
ஆனால் அதுக்கு நீ கொஞ்சம் முயற்சி செய்யணும்னு சொல்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும்படி நான் பார்த்துக்கிறேன். நீயும் எந்த வேலையை செஞ்சாலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதை நல்லா திட்டம் போட்டு சரியாக செய்யணும்னு முடிவெடுத்து பொறுப்பாக செய்ய பழகு. உனக்குள் முழுவதுமாக குடியிருக்கும் இந்த சாயப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உனக்கு தப்பான விஷயமோ தவறான விஷயமோ நடக்க விடமாட்டேன். நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நான் உனக்கு துணையாக இருந்து பன்மடங்கு வாழ்க்கையின் வெற்றியை கொடுத்து உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுத்து அனுசரித்து போ. அதே போல உனக்காக யார் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்கிறாங்களோ அவர்களை ஒருபோதும் யாருக்காகவும் நீ விட்டு கொடுத்துறாத என் செல்லமே. இந்த கலியுக காலத்தில் ஒருத்தருக்காக கூடவே இருந்து துணையாக இருந்து ஆதரவு செலுத்தி அன்பாக புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுங்கிறது பெரிய விஷயம். அப்படி யாராவது உனக்கு ஆதரவாக துணையா உனக்கு தோள் கொடுக்க தயாராக துணையாக இருந்தாங்கன்னா நீ ஒருபோதும் அவர்களை விட்டு விலகி விடாதே. உனக்காக சிரிக்கக்கூடிய மனிதர்களை சம்பாதிப்பது சுலபம். ஆனால் உனக்காக அழுகக்கூடிய உனக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தப்படக்கூடிய மனிதர்களை சம்பாதிப்பது மிகவும் கஷ்டம். நீ எப்பவுமே உன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய உண்மையாக உன் மேலே அன்பும் பாசமும் செலுத்தக்கூடிய எந்த உறவுகளையும் உன் வாழ்க்கையில் இழந்து விடக்கூடாது. இப்போது கலக்கத்தோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றி எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன். நீ எதையெல்லாம் இழந்தியோ அதைவிட 100 மடங்கு உன் வாழ்க்கையில் மறுபடியும் வந்து சேரும். உன் சிந்தனைகளை எல்லாம் நீ சரியாக செயலாற்று. எல்லா விஷயங்களையும் சரியாக யோசித்து திட்டம் போட்டு நீ செயல்படுத்தும் போது அது நிச்சயமா உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றும். இப்போதும் அப்படிதான். நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த நல்லபடியாக உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீயும் உன் வாழ்வில் நடக்க போகிற அதிசயத்தை கண்டு வியக்கத்தான் போகிறாய் என் செல்லமே. எது வந்தாலும் கவலைப்படாத. எல்லாரும் உன்னை ஏமாத்துறது போலவும் எல்லாரும் உன்னையே தப்பு சொல்கிறது போலவும் நீ தான் தப்புங்கிற மாதிரியும் நீயாகவே நினச்சி கலங்கிட்டு இருக்க. ஆனால் உண்மை அது கிடையாது என் செல்லமே. நீ எல்லா விதத்திலும் சரியாக இருந்தாலுமே கூட மற்றவங்க உன் மேலே தவறு சொல்லவும் விமர்சனம் செய்யவும் உன்னை ஏமாற்றவும் செய்ய தான் செய்வாங்க. உன்னை நம்பியவர்களுக்கு நீ உண்மையாக இருக்கலாமே தவிர நீ நம்பக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் உனக்கு உண்மையாக இருப்பார்கள்னு நீ எதிர்பார்க்க முடியாது. உன்னை சுற்றி எல்லாரும் இருக்கிறது போலவே நீயும் மற்றவர்களை புரிந்து அதற்கேற்றாற் போல நடந்து கொள்ள முயற்சி செய். உன் மனசில் இருக்கிறத நீ மற்றவங்க கிட்ட போய் பேசணும்னு நினச்சாலும் அவர்கள் உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நீ அவர்களை விட்டு அடுத்த நிமிஷமே ஒதுங்கி போயிடு. உன் மனசில் உனக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புகளும் கஷ்டமும் ஏக்கமும் வருத்தமும் வேதனையும் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை நீ அடுத்தவங்க கிட்ட போய் சொன்னீன்னா உன்னை யாரும் புரிஞ்சுக்க போகிறதில்ல. யாரும் உன்னுடைய உணர்வுகளை மதிக்க போகிறதும் இல்லை. அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் உன் மனசில் இருக்கிறதையும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் சந்தோஷமாக வாழ தயாராகு.